ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிங்கரிங் ஒர்க் அண்ட் டென்ட் ரிமூவல்ஸ் இதில் இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து இன்னோஸ்லேயே வந்து இதுக்கு வேணுங்கிற எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஹை குவாலிஃபைடு டெக்னீஷியன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட 3 டைப்ஸ் ஆஃப் வெல்டிங் மிஷின்ஸ் இருக்குது. மிக் வெல்டிங், கேஸ் வெல்டிங் அண்ட் ஆர்க் வெல்டிங். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது மிக் வெல்டிங். ஸோ ஒரிஜினல் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு ரெடி ஆகும். அண்ட் ஃப்ளோர்ஸில் வந்து உங்களுக்கு ரஸ்ட் இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கிறது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்க்ராப் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீட்டாக பெயிண்ட் பண்ணி நீட்டாக ஃபினிஷ் பண்ணிடுவோம். அண்ட் இதுக்கு மேலே டேம்பிங் ஒர்க், மேட் அந்த மாதிரி மற்ற ஒர்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஸோ வண்டி வந்து எப்படி நம்ம எக்ஸ்டீரியரில் நீட்டாக ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி இன்டீரியர்லையும் கேர் எடுத்து நீட்டாக ரெடி பண்ணுவோம். அண்ட் ஏசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கம்ப்ரஸர் யூனிட் ஆகட்டும், வால்வ் யூனிட் ஆகட்டும், இல்லை ஃப்ரண்ட் ப்ளோவர் யூனிட் ஆகட்டும், இதில் எந்த ஒரு யூனிட்டில் என்ன ஒரு இஷ்யூஸ் இருந்ததுனாலுமே எம்ஜிஎஸில் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அனலைஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் நம்ம. அண்ட் அடுத்தது இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்பாடி வந்து கம்ப்ளீட்டாக ரஸ்ட் எல்லாமே ஸ்க்ராப் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அண்டர்பாடி ஆன்டி ரஸ்ட் கோட் வந்து ஃபுல் வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து அண்டர்பாடியில் ரஸ்ட்டு ஃபர்தராக ஏறாமல் வந்து உங்களுக்கு ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு எம்ஜிஎஸில் வந்து வி டேக் 2 liters ஆஃப் ரப்பர் பெயிண்ட். இது நார்மல் பெயிண்ட் கிடையாது, ரப்பர் பெயிண்ட். ஸோ யூஸ்வலாக 1 literல டைல்யூட் பண்ணி பண்ணுவாங்க. பட் வி டூ மினிமம் 2 liters அண்ட் 2.5 liters தேவைப்படுறதுனால நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம. அண்ட் ஹப் அண்ட் கேலிப்பர் ஒரு வெஹிக்கிளில் வந்து மெயின்டைனே பண்ணாத ஒரு பார்ட்டாக இருக்கும். ஸோ எம்ஜிஎஸில் அதுக்கும் கேர் எடுத்து நம்ம வந்து ஹப் அண்ட் கேலிப்பர் கம்ப்ளீட்டாக ரீபெயிண்ட் பண்ணி நீட்டாக நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஒன்ஸ் இந்த பேசிக் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பேனல்ஸ் எல்லாமே வந்து ஸ்மூத்தனிங் பண்ணணும். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு சின்ன டென்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே டிங்கரிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் அப்ளைங் ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது மல்டிபிள் லெவல் ஆஃப் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி ப்ராப்பரான ஒரு மிஷின்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பேனல்ஸ் எல்லாமே சர்ஃபேஸ் ஸ்மூத்தன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பெயிண்டிங் ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எம்ஜிஎஸில் வந்து நம்ம இன்னோவாக்கு கொடுக்கக்கூடிய பெயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டூபாண்ட், அதில் குரோமேக்ஸ் அப்படின்ற ஒரு பெயிண்ட். ஸோ பெயிண்ட் மட்டும் அந்த பிராண்டில் எடுத்தால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பெயிண்ட்டோட 10 கோர் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் இருக்குங்க. இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி நம்ம வந்து பெயிண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெயிண்டிங்கோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். ஸோ ஒரு பெயிண்ட் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்றது இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பெயிண்ட்டோட அதுக்கான டிண்ட் எல்லாமே நம்ம ஆட் பண்ணி ஆக்சுவல் கலர்ஸ் வந்து நம்ம எடுப்போம். அண்ட் அந்த பெயிண்ட்டோட நம்ம யூஸ் பண்ணுற ப்ரீ கோட்ஸ் லைக் ஒரு பேஸ் கோட்லேருந்து இல்லை அதுக்கு முன்னாடி ப்ரைமர்லேருந்து இல்லை யூஸ் பண்ணுற ஷீட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ஒரு குவாலிஃபைடு ஒரு ப்ராடக்ட்ஸ் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் ஃபினிஷிங் வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி ஃபேப்லஸ் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மக்கிட்ட இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பெயிண்ட் பூத் வந்து நம்ம வச்சுருக்கோம். எஸ்யூவி காஸ்க்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக டிசைன் பண்ணி நம்ம வாங்கின இந்த பெயிண்ட் பூத். அண்ட் இந்த பெயிண்ட் பூத் ஏன் இவ்வளோ பெரிய பெயிண்ட் பூத் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு பெயிண்டர்ஸ் வந்து அவங்க குமிஞ்சு கன்ஜஸ்டடாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அண்ட் கன்ஸ் எல்லாமே ப்ரீமியம் கன்ஸ், ப்ளூவில் 2 கன் அண்ட் சில்வரில் 1 கன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பெயிண்டிங் வந்து நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் வெஹிக்கிளுக்கு வந்து பொறுமையாக பெயிண்ட் பூத்தில் ப்ராப்பரான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பண்ணும்போது உங்களோட பெயிண்டிங் ஒர்க் வந்து ரொம்பவே நீட்டாக வந்து ஃபினிஷ் ஆகும். ஸோ நூக் அண்ட் கார்னர்ஸ் வந்து கேர் எடுத்து ஸோ த பெயிண்டிங் ப்ராசஸ் will be done. நம்மளோட வீடியோ ஐ லிங்க்கில் கொடுக்குறேன். பெயிண்டிங் அட் எம்ஜிஎஸ் ரொம்ப இன்டெப்த்தாக டெக்னிக்கலாக நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ஃபுட்டேஜ் வந்து அதில் இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்ஸ் இந்த பெயிண்டிங் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற ஒர்க் என்னென்னா வெஹிக்கிள் வந்து கம்ப்ளீட்டாக பேக்கிங் பண்ணுவோம். ஸோ 62 டிகிரியில் இந்த வெஹிக்கிள் வந்து சர்டன் டைம் வந்து நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வெஹிக்கிள் பேக் பண்ணும்போது அந்த பெயிண்ட் வந்து வெஹிக்கிள் பாடியில் வந்து நல்லா வந்து உங்களுக்கு ட்ரை ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் பேக்கிங் எதுக்கு ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பெயிண்ட்டு கரோட் ஆகிறது, பொறியாக வர்றது, ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சரில் எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லாமல் இருக்கும். அண்ட் பெயிண்ட்டோட ஆக்சுவல் நேச்சரே வந்து உங்களுக்கு பேக்கிங் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். அண்ட் கிளாசினஸ் எல்லாமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ட்ரை ஆகிருட்டும்னு விட்ருவாங்க. ஸோ அதெல்லாம் கம்பல்சரி பண்ணவே கூடாது. 100% ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ப்ராப்பர் மிக்சிங் ரேஷியோஸில் எல்லா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேப்லஸ் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒன்ஸ் இந்த பெயிண்டிங் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் வெஹிக்கிள் பாலிஷிங் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கண்ணாடி மாதிரியான ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கும். ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடியது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோ தான். ஸோ ஒரு வெஹிக்கிளுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக டூல் யூஸ் பண்ணி சாண்ட் பண்ணும்போது எந்த ஒரு இடமுமே வந்து உங்களுக்கு சாண்டிங் மிஸ் ஆகாமல் போகாது. ஸோ யூஸ்வலாக ஷீட்டு போட்டு தேய்ப்பாங்க. ஷீட்டு போட்டு தேய்க்கும்போது ஒரு இடத்துல பண்ணும்போது நல்லா ஹார்டாக பண்ணுவாங்க. கொஞ்சம் டைம் ஆகும்போது கை வலி எடுக்கும்போது அந்த ப்ரெஷர் கம்மி பண்ணுவாங்க. அண்டு கீழே குமிஞ்சு ஒர்க் பண்ணுற இடத்துலலாம் கரெக்டாக பண்ண மாட்டாங்க. அண்ட் சில இடத்துல ஹை ப்ரெஷர் கொடுக்கும்போது கோடு மாதிரி விழுகும். அண்ட் இந்த மாதிரி இன்கன்சிஸ்டன்சி வந்து ஷீட்டில் பண்ணும்போது இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவோம் சாண்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லா இடமுமே ஈவனாக வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் பிடிச்சோன்னே மல்டிபிள் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி 4 ஸ்டேஜஸ் ஆஃப் பாலிஷிங் வந்து நம்ம பண்ணுவோம்.
ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த க்ளாஸினஸ் வந்து உங்களுக்கு வெஹிக்கிளோட க்ளாஸினஸ் என்ரிச் ஆகிட்டே இருக்கும்.